வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. Okay, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போறோம். Object Oriented Programming using Java. Object Oriented Programming using Java. Before we start the session, I would like to say something. என்னன்னா, I want to dedicate this video to a honorable person. He is a captain, ship captain. He is a ship captain and owner of CSE Thuthukudi branch, Mr. Shivaram. Mr. Shivaram. Because when I was working there in 1998 and 1999, he sent me number of training to attend. The trainings were conducted by industrial experts who were working in top MNCs in India. Even though I had studied object-oriented programming concept in my course curriculum, Mr. Shivaram selected me and sent me to attend the training. The training will be conducted 1 day or 2 days only. The experts will give only outline of the concept. But that outline was very helpful to me to improve myself. That is the truth. So once again, I would like to dedicate this video to Honorable Captain, Ship Captain, Mr. Shivaram, owner of CSE Thuthukudi branch. Okay, நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்க்கலாமா? ஓகே, நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சி வீடியோஸ்ல நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே ஒன்று சொல்வேன். அதாவது இஃப் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் a new concept or a new course, ask 2 questions. 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்கணும். What is this? Why should I learn this? So we must ask, what is object oriented programming? Why should we learn object oriented programming? கேட்டலாமா? ஓகே, கேட்டாச்சு. What is object oriented programming? பார்க்கலாமா? Object oriented programming is a concept. It is a concept. Many programming languages have been developed using this concept. அவ்வளவுதாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, ஓகே, கிளாஸ், மெம்பர் டேட்டா, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர், இன்ஹெரிட்டன்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ட், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. பட் இதுல முக்கியமான ஒன்று பார்க்கணும். என்னன்னா, என்னது? why should I learn object oriented programming? ஓகே, கான்செப்ட்ஸ் இருக்கு, ரைட். எதுக்காக இதை நம்ம படிக்கணும் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி many languages have been developed using object oriented programming அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நிறைய லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை வந்து அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காகவும் இருக்கு, பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ்னா பாருங்க, சிமுலா, ஸ்கேலா, சிமுலான சிமுலேஷன் லாங்குவேஜ், சிமுலா, ஸ்கேலா, ஸ்மால் டாக், C++, விஷுவல் C++, C#, விஷுவல் பேசிக், பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரூபி, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து why should we learn Java? Sorry, object oriented programming பார்த்தலாமா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, before it was invented, C was very famous. C, the programming language C was very famous. அப்போ was there any limitation? அதுல ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருந்ததா பார்த்தலாமா? because C யூஸ் பண்ணி வந்து நம்ம நிறைய we can develop any kind of software அப்படின்னு நம்ம C வீடியோஸ்ல பார்த்தோம்.
ஈவன் நவ் இப்போ யூனிக்ஸ்ல விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எல்லாம் கர்னல் ப்ரோக்ராமிங் எதை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா சி வச்சு தான் ஸ்டில் நவ் இப்போவுமே வந்து கர்னல் ப்ரோக்ராமிங் வந்து கர்னல்னா கோர் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகே அந்த கர்னல் ப்ரோக்ராமிங் எதை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா சி யூஸ் பண்ணி தான் ஸோ அதனால சியை குறைச்சி நீங்க லிமிடேஷன் சொல்றான் அப்போ சில வந்து படிக்கிறது வேஸ்ட் அந்த மாதிரி நோ 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 பிகாஸ் சி இஸ் வெரி ஃபண்டமெண்டல் அண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஸோ அப்போ நம்ம oops எதுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா was there any limitation in the earlier languages அதுக்கு முன்னாடி languages that were developed before oops was introduced oops introduce பண்ணதுக்கு முன்னாடி உள்ள டெவலப் ஆன languagesல வந்து ஏதாவது limitations இருக்குன்னா எஸ் என்ன limitation அப்படின்னா we were not able to associate a data and function அதுதான் we were not able to associate data and functions that operate the data அதாவது ஒரு டேட்டாவை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை அந்த டேட்டாவோட அசோசியேட் பண்ணி வைக்க முடியல அப்படின்னா என்ன அது என்ன அசோசியேட் பண்றது பார்க்கலாமா ஓகே ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இங்க பாருங்க there is a mango tree in the public place சரியா ஒரு ரோட் சைடுல ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது நிறைய மேங்கோஸ் அதுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை யாரெல்லாம் பறிச்சுக்கலாம் anyone can access இல்லையா யார் வேணாலும் பறித்து கொள்ளலாம் அப்படிதானே ஸோ இப்போ இல்லை எனக்கு அந்த மேங்கோ வந்து யாரையாவது பறிக்க கூடாது அப்படின்னா என்ன பண்றது பப்ளிக் பிளேஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா எல்லாரும் பறிக்கத்தான் செய்வாங்க இல்லையா இப்போ பாருங்க நம்ம மேங்கோ ட்ரீ வந்து ஒரு யூனிட்டுக்குள்ள இருக்கு ஒரு காம்பவுண்ட் வால்குள்ள இருக்கு சரியா there is a house and mango tree okay and a compound wall இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேங்கோஸை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபாதர் என்ன பண்ணலாம் அந்த மேங்கோஸை பறிச்சு வைக்கோல்ல வச்சு ஹேல வச்சு பழுக்க வைக்கலாம் இல்லையா மதர் என்ன பண்ணலாம் மாங்கோ வந்து காயா இருக்கும்போது எடுத்து உங்களுக்கு வந்து ஊறுகாய் வைக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லைன்னா பழமாக இருந்தால் உங்களுக்கு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் குட்டி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படி மேங்கோ எடுத்து என்ன பண்ணலாம் ராவா சாப்பிடலாம் கட் பண்ணி சாப்பிடலாம் இல்லை ஜூஸ் மம்மி ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்கன்னா குடிச்சிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் பாருங்க the other person cannot access இல்லையா ஸோ யூனிட்டுக்குள்ள இருக்கும்போது பாருங்க யாரும் இந்த இப்போ வந்து இந்த மேங்கோ தான் மெம்பர் டேட்டா ஓகே இந்த ஃபாதர் மதர் அண்ட் 2 கிட்ஸ் ஆர் என்னது ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் தட் ஆப்ரேட் த மெம்பர் டேட்டா இவங்க தான் அந்த டேட்டாவை ஆப்ரேட் பண்ண போகிறவங்க ஸோ இங்கே வெளியே இருக்கவங்க பாருங்க அவங்க என்ன பண்ண முடியாது அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா சில அந்த ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னா அது இல்லை என்னன்னா பாருங்க இப்போ சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் ஆஃப் டேட்டா ஹவு டு வி டிஃபைன் த ஸ்கோப் ஆஃப் அ டேட்டா இன் சி அப்படின்னா யூசிங் ஆட்டோ அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்கோப்னா என்ன ஒன்றும் இல்லைங்க accessibility defining the accessibility of a data scope helps to define the accessibility of a data so அதுல வந்து the storage classes அப்படின்னு சில படிச்சிருப்பீங்க auto static extern register அதுல auto extern அதோட பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ auto அப்படின்னா if a data is auto it is accessible only within the function in which it is declared so எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க அந்த டேட்டாவை டிக்ளேர் பண்ணிருக்கணும் அந்த டேட்டா வந்து மேபி a integer variable or array or struct variable அது எதுவாக இருக்கலாம் ஒரு ரியல் நம்பரா இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்ட்ரக்டா இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கலாம் ஸோ அது எதுவாகவும் இருக்கலாம் ஸோ அந்த டேட்டாவை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஆட்டோ இப்போ பாருங்க ஃபங்க்ஷன் abc1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் அதில் ஓப்பனிங் வெர்சஸ் க்ளோசிங் வெர்சஸ் உள்ள வந்து பாருங்க நான் வந்து int data1 data2 அப்போ இந்த data1 and data2 the scope of data1 and data2 is local to abc1 function
The statements given inside the function body can operate the data 1 and data 2. அப்ப இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம் பாருங்க, ரைட் சைடுல ஃபங்க்ஷன் abc2. Can abc2 access data 1 and data 2? No, it cannot access, because data 1 and data 2 are local, are auto to the function abc1. Okay, I need a data we should be able to access by abc1 and as well as abc2. abc1 access பண்ணிக்கணும், abc2 access பண்ணிக்கணும். அப்ப how will I declare the data? டேட்டாவை எப்படி declare? பாருங்க, நான் அந்த டேட்டாவை வந்து external declare பண்ணிக்கலாம். Generally, extern data is declared outside of the main function. மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இந்த குளோபல் டிக்ளரேஷன் பார்ட், அதாவது என்னோட வீடியோல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்னு செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அவுட் சைட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் நான் வந்து இஃப் ஐ டிக்ளேர் அ வேரியபிள், இஃப் ஐ டிக்ளேர் அ டேட்டா அவுட் சைட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன், இட் இஸ் கன்சிடர்ட் as global. Now the data is available to a function abc1 and function abc2. Okay, fine. If I have two more functions abc3 and abc4, they can also access the data data 1 and data 2. அதுதான் இங்க வந்து என்ன ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது. So இங்க என்ன பண்ண முடியலன்னா, I am not able to associate the data 1 and data 2 to abc1 and abc2. நீங்க வந்து abc1 abc2 மட்டும் தான் data 1 data 2 access பண்ணனும். abc3 and abc4 வந்து should not access the data. What will I do? There is no answer. அப்ப the answer is என்ன பார்க்கலாம்னா, answer is object oriented programming. See, the answer is object oriented programming. இங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, we can construct a unit. That unit is called a class. Okay, inside the class we can have the data and functions that operate the data. Now the function abc3 and abc4 cannot access the data 1 and data 2. Now you can understand why object oriented programming was introduced, right? So please understand the fundamental concept behind the object oriented programming is associating the data and function into a single unit. Once again I repeat, the fundamental concept behind object oriented programming is associating member data and member function into a single unit called class. So look at the class. Inside the class I have data 1, data 2, and I have member functions abc1 and abc2. The abc1 and abc2 will only operate the data 1 and data 2. That's all. Then what is a class? Class na enna? It's nothing. Class is a construct which allows us to create our own type. If I want to create my own type, I can create a class. So class is a construct allows us to create our own type. A class consists of member data and behavior that operate the member data. So class is collection of objects. Class is collection of objects. So using the class only, we create collection of objects. Then what is an object? Instance of a class is called object. Instance of a class is called object. How many objects can be, how many instances can be created to a class? Any number of instances can be created. Any number of instances can be created to a class. See, Windows 95, that was a very famous operating system once upon a time, which was developed by Visual C++ only. Even now, all the operating systems, even when we are using Windows 10, Windows 7, they have been developed using C, C++, and C# only. So object-oriented programming
It's an important concept to learn. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டுங்க இது. இவ்வளவுதானா? அப்போ இதுக்காக தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து கொண்டு வந்தாங்களா? ஜாவா இதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா அப்படின்னா நோ. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.